my dear students and parents, welcome to Janus Nee Tamil. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 650 MBBS seats லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 private medical college தமிழ்நாடுல இருக்கக்கூடிய private medical college இருக்கு இல்லையா, இதை வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாத்திட்டாங்க. அதனால 650 seats நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் விஷயம். பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜை டீம்டு யூனிவர்சிட்டியா மாத்தினதுனால எப்படி மேம் 650 seats லாஸ் ஆகும், இதனால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆகும், டைரக்டா எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது கிளியரா சொல்லுங்க மேம், எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, 3 பிரைவேட் காலேஜ் தான் டீம்டு யூனிவர்சிட்டியா மாத்திருக்காங்க. இந்த 3 பிரைவேட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா கற்பக விநாயகா மதுராந்தகம்ல இருக்கக்கூடிய கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த 3 பிரைவேட் காலேஜ் தான் டீம்டு யூனிவர்சிட்டியா மாத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல தான் அரௌண்ட் 650 இருந்து 700 சீட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் அப்படியே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போச்சு அப்படின்னா எப்படி அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜஸ்லாம் வரும் அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங்ல தான் 85% சீட் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் பேலன்ஸ் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சீட் எப்படி ஃபில் ஆகும்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான். பட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி சீட் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, MCC ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 3 பிரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியா மாறுச்சு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுமா, ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண வேண்டிய பிரைவேட் காலேஜ் சீட்டை ஆல் இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்மே ஈஸியா அப்ளை பண்ணலாமா. பட் நீங்க கேட்கலாம், மேம் அப்படி இருந்தாலுமே ஆல் இந்தியா கோட்டா நம்மளுமே அப்ளை பண்ணி வாங்கலாமே அப்படின்னு. பட் இதுல இருக்கக்கூடிய மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ்ல 65% சீட்ஸை வந்து கவர்மெண்ட் கோட்டால கொடுத்துருவாங்க. நமக்கு கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று நடக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 2 விதமான கவுன்சிலிங் நடக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா வழியா நம்ம பிரைவேட் காலேஜ்ல சீட் வாங்கணும் அப்படின்னா அதோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா விட. ஸோ இப்போ ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய 65% சீட்டும் நமக்கு போயிடும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய 35% சீட்ஸும் நமக்கு போயிடும். டீம்டு யூனிவர்சிட்டிஸோட காலேஜ் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரிசர்வேஷனுமே பர்டிகுலர் அந்த பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டியா போச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பிக் லாஸ் ஃபார் தமிழ்நாடு MBBS ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நம்மளோட 700 சீட்ஸ் அப்படின்றது 700 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லையா. ஸோ அவங்க நார்மலா 4 lakh to 5 lakh ஃபீஸ் பே பண்ணி படிக்க வேண்டிய இடத்துல 20 to 35 lakhs ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் பர் ஆனுவல் ஃபீஸ். நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் இந்த இயர் 2026ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்கான ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு 65% சீட் ஒதுக்கி இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,35,000 4,50,000 வரைக்கும் தான் நமக்கு ஆனுவல் ஃபீஸா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 3 பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜுக்கு 4,50,000 ஃபீஸ், அதே மாதிரி கற்பக விநாயகாக்கு 4,35,000 rupees, அதே மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இதுவுமே 4,50,000 தான் ஃபீஸ். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியா போனோம் அப்படின்னா. சப்போஸ் இதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் இந்த 3 பிரைவேட் காலேஜஸ்க்குமே 15 lakhs ஒரு வருஷமும் 15 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்றேன். ஸ்டேட் கோட்டா இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 காலேஜஸ்க்குமே 15 lakh per annum தான் ஃபீஸ். பட் இதுவே இந்த 3 காலேஜ்மே ஸ்டேட் கோட்டாவும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டியா போயிடுச்சு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா போயிடுமா. இப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டால நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா மினிமம் 20 lakhsல இருந்து 35 lakhs வரைக்கும் பர் ஆனமோட ஃபீஸ், ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் அதிகமாகும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டாலாம் இதுக்கு நம்ம அப்ளைவே பண்ண முடியாது. ஸ்டேட் கோட்டாவும் சரி 65% தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவா இருக்கட்டும், 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இது எதுவுமே அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இது இந்த இயரே இம்ப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு இன்னுமே கன்ஃபார்மா தெரியல. 2026க்கான ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி தமிழ்நாடு MBBS BDS ப்ராஸ்பெக்டஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட எல்லா டீடைல்ஸ்
டீடைல்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் வந்து நியூவாக ப்ராஸ்பெக்டஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நியூஸில் வந்த வரைக்குமே இந்த இயரே இந்த சீட்ஸ்லாம் கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆல்வேஸ் வி நீட் டு வெயிட் ஃபார் அஃபிஷியல் அப்டேட், ரைட்? ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அஃபிஷியலாக இதை பற்றின நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் நியூஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஹாப்பி நியூஸ். ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர், திருவள்ளூர், நாமக்கல் இது மூணுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் இதுவுமே வரும். ஸோ இந்த 3 காலேஜ்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு காலேஜ்லையும் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த 3 காலேஜ்லையும் சேர்த்தோம் அப்படின்னா 150 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 150 சீட் கவர்மெண்ட் சீட்டாக வந்தது அப்படின்னா இயர்லி ஆனுவல் ஃபீஸ் வெறும் 18,073 rupees ஃபீஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் a குட் நியூஸ். பட் ஆல்வேஸ் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இல்லை அப்படின்னா அப்ரூவ் பண்ணல வெயிட் பண்ணணும், இல்லை இந்த இயருக்கு கிடையாது அப்படின்னாலும் நான் அஃபிஷியலாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த நியூஸ் பற்றின எல்லா கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் அதுக்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனல் சப்மிட் இப்பயே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ இருக்குல்ல, எப்படி அப்ளை பண்ணணும் டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட்.